அந்த காலம் உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. அதர்மம் தலை தூக்கியது. மக்களின் அழுகுரல்கள் விண்ணையே குலுக்கியது. சூரபத்மன், சிம்மமுகன், தாரகாசுரன், இந்த 3 அசுரர்களின் கொடூர ஆட்சியில் தேவர்கள் கூட பயத்தில் நடுங்கினர். அசுரர்கள் கர்ஜித்தனர். சிவபெருமானின் மகனால் மட்டுமே எங்களை அழிக்க முடியும். ஆனால் சிவன் ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறார். அவருக்கு மகன் பிறக்கவே மாட்டான். இந்த உலகம் இனி எங்களுடையது. அவர்களின் சிரிப்பு உலகத்தையும் அதிர வைத்தது. தேவர்கள் பிரம்மதேவரிடம் கதறினர். பிரபு, உலகத்தை காப்பாற்றுங்கள். அதர்மம் எல்லையை கடந்துவிட்டது. அப்போது பிரம்மா மெதுவாக சொன்னார், சிவனை விழிக்க வைக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, மன்மதன். கைலாச மலையில் ஆழ்ந்த தவத்தில் இருந்த சிவபெருமானை பார்த்த மன்மதன் பயத்தில் நடுங்கினான். மகாதேவா, உலக நன்மைக்காக என்னை மன்னியுங்கள் என்று கூறி மலர் அம்பை செலுத்தினான். ஒரு கணம் சிவன் கண்களை திறந்தார். ஆனால் அடுத்த நொடி சிவனின் 3வது கண் திறந்தது. அக்னி ஜுவாலையில் மன்மதன் சாம்பலானான். ஆனால் அந்த கோபத்திலிருந்தே ஒரு தெய்வீக அதிசயம் நிகழ்ந்தது. சிவபெருமானிடமிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அக்னி பகவானும் வாயு பகவானும் அந்த தீப்பொறிகளை தாங்கி புனித கங்கையில் சேர்த்தனர். சரவண பொய்கையில் அந்த 6 தீப்பொறிகள் 6 அழகான தெய்வக் குழந்தைகளாக மாறின. கார்த்திகை தேவியர்கள் அந்த குழந்தைகளை அன்புடன் வளர்த்தனர். அந்த நேரத்தில் பார்வதி தேவி அங்கு வந்தார். தாய்மையின் பேரன்புடன் 6 குழந்தைகளையும் அணைத்தார். அந்த நொடி பிரபஞ்சமே ஒளியில் மூழ்கியது. 6 முகங்கள், 12 கரங்கள், தெய்வீக ஒளியுடன் முருகப்பெருமான் அவதரித்தார். அதர்மத்தை அழிக்க, தர்மத்தை நிலைநாட்ட தேவர்களின் சேனாதிபதியாக பிறந்த தெய்வ வீரன் முருகப்பெருமான். அவரின் வேல் அசுரர்களின் அகந்தையை அழித்தது. அவரின் அருள் கோடிக்கணக்கான பக்தர்களின் வாழ்வை காத்தது. வெற்றிவேல், வீரவேல்,